தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடந்துட்டுருக்கு. மேட்ச் அனலைசிஸ்க்குள்ளே ஃபஸ்ட் டைமாக வரோம். இவ்வளோ நாள் ஸ்குவாட் அனலைஸ் பண்ணோம், அப்புறம் குரூப் அனலைசிஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். டார்க் ஹார்ஸஸ் யார் உள்ளிட்ட பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு முக்கியமான மேட்ச்க்கு நம்ம வர போகிறோம், பிரேசில் அண்ட் மொராக்கோ. ஸோ இந்த மேட்சோட கம்ப்ளீட் அனலைசிஸ் இந்த வீடியோ நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது கௌதம் இணைஞ்சிருக்காரு, ஃபுட்பால் அனலிஸ்ட். வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஓகே, இப்போ நம்ம பிரேசில் அண்ட் மொராக்கோ மேட்ச் வந்து இன்னும் 2 டேஸில் வரப்போகுது. ஸோ பிரேசில் அண்ட் மொராக்கோ மேட்ச் வந்து நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பிரேசில் அண்ட் மொராக்கோ ஹெட் டு ஹெட்டுன்னு பார்த்தோம்னா 2 பேரும் ஒரு டைம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு ரீசெண்டாக வந்து மொராக்கோ பிரேசில் ஜெயிச்சிருக்கு 2-1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரேசில் மொராக்கோங்கிறது ஈக்குவலாக இருக்குமா, இல்லை வந்து யாருக்கு இதில் அட்வான்டேஜ் வரப்போகுது, ட்ராவ் ஆகுமா, இல்லை மொராக்கோ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் மோஸ்ட் ப்ராபப்லி ட்ரா 1-1 2-2 அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என்னோட கணிப்பில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையர் எண்ட் வந்து பிரேசில் கிட்ட தான் இருக்குது. இது மொரோக்கோ வந்து ஆப்கானுக்கு அப்புறம் அந்த ஒரு அப்செட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களும் இது ஜெயிக்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஸோ பிரேசில் தான் கொஞ்சம் ஹையரில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் வந்து நெய்மார் இப்போ 95% அவைலபிள் இல்லை. ஏன்னா ரொம்ப ரெக்கவரி அதிக சயின்டிஃபிக்காக சீக்கிரம் வரணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. மேபி சர்ப்ரைசஸாக நாளைக்கு நைட்டு தான் தெரியும் என்னங்கிறது. இது நெய்மர் ஆடுவாரா இல்லைங்கிறது. மோஸ்ட் ப்ராபப்லி அவர் ஆட மாட்டாருன்னு தான் எக்ஸ்பெக்டேஷன். இது மொராக்கோ ஸ்குவாட்லேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. எஸ்எஸ்ஓலி வந்து டோர்னமெண்ட்ல இல்லை. ஸோ அதான் அது ஒரு பெரிய இதாக இருக்கு. ஸோ இப்போ எப்படி அந்த மேட்ச் நடக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா பிரேசில் லைனப் பார்த்தீங்கன்னா அலிசன், வெஸ்லி, மார்க்கினியோ, கேப்ரியல் மகலேஸ், லெஃப்ட் பேக்ல அலெக்சாண்ட்ரோ, அதுக்கப்புறம் ரைட்டு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டில் கசிமிரோ, லெஃப்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டில் குயமாரஸ், ரைட் விங்கில் ரஃபீனியா, அட்டாக்கிங் மிட்ஃபீல்டில் லூக்கஸ் பக்கேட்டா, லெஃப்ட் விங்கில் வினிஷியஸ், ஸ்ட்ரைக்கர் மேத்தியஸ் குன்யா. இப்போ இந்த டீம் பார்த்தீங்கன்னா மொராக்கோ டீம் பார்த்தீங்கன்னா பூனு கீப்பர், ரைட்ல அஷ்ரஃப் ஹக்கீமி, நயீஃப் எகர்ட். இது லெஃப்ட் சென்டர் பேக்ல 2-3 பேர் தான் மாத்திட்டு இருக்காங்க. டியூஃபோ இல்ல எப்படின்னு தெரியல. லெஃப்ட் பேக்ல மஸ்ரோய் இருக்காரு. பழைய லெஃப்ட் பேக்ஸ் கொஞ்சம் எடுக்கல. ஏன்னா போன இதுல கிராஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. யாருப்பா இப்போ லாஸ்ட் வேர்ல்டு கப் பிளேயர் ஒனாஹி தானே ஆனாரு? உனாகி வந்து அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர். யாகியா அத்தியட் அல்லான்னு ஒரு சூப்பர் பிளேயர். அவர் நல்ல பிளேயர். ஆக்சுவலா லாஸ்ட் டைம் சூப்பரா ஆனாரு, அசிஸ்ட் பண்ணாரு. அது ஒரு எப்படி லெஃப்ட் ஃபுட் இல்லாதது எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இது இப்போ மொராக்கோல லெஃப்ட் பேக் இல்லையா? லெஃப்ட் ஃபுட் லெஃப்ட் பேக் இல்லன்னு தான் நினைக்கிறேன். டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா ஒன்னாச்சு வேணும். ஒன்னு கூட இல்லைன்னா அது என்னங்கிறது பார்க்கணும். ரெண்டுமே பிரேசில்ல வந்துட்டு விங்ல பயங்கர குயிக்கா இருப்பாங்க 2 சைடும். டிஃபெண்டிங் பிரச்சனை இல்ல, கிராஸ் வந்து நீங்க நினைச்ச மாதிரி போட முடியாது. அட்டாக்கிங்ல தான் அது ப்ராப்ளம். ஆமா, அதுவுமே அட்டாக்ல ஒரு பிரச்சனையா இருக்கும். டிஃபென்ஸுமே அது பிரச்சனை தான். ஏன்னா ரஃபீனோட ஸ்பீடெல்லாம் ஈக்குவலைஸ் பண்ணும். அதனால கொஞ்சம் எப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட்ஃபீல்ட்ல இது அமரபாத்தும் எல்ஐனோயும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரஹீம் டியாஸ், இது பிலால் எல் கனூஸ், ஸ்ட்ரைக்கர்ல வந்து ஆயுப் எல் காபி. அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல யாருன்னு பார்க்குறீங்களா? மிட்ஃபீல்டுன்னு பார்த்துட்டா நமக்கு பவுடாடி இருக்காரு, சடானே, ஐனோல். டிஃபென்சிவ் எக்ஸ்பெக்டர். இப்போ நான் லைன் அப் எக்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா பவுடாடி தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி 2 சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. பிரேசில் ஸ்குவாட் நான் சொன்னதே தான் பெரும்பாலும் வரும். மொராக்கோ ஸ்குவாட் வந்து ஒரு 2 சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஓகேங்களா? இப்போ 2 பேரும் 4-2-3-1 ஃபார்மேஷன் தான் விளையாட போறாங்க. வேர்ல்டு கப்பை இப்போதான் ஆரம்பிக்க போகுது. ஸ்பீடு, உண்மையான பாசிங்கும், உண்மையான ஸ்பீடையும், உண்மையான என்ன சொல்றது, கவுண்டர் அட்டாக், ரியல் ஒரு ஃபுட்பாலோட அந்த வேர்ல்டு கப்போட இதுவே நாளைக்கு பிரேசில் மொராக்கோ மேட்ச்ல தான் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமா 2 டீமுக்கும் என்ன ஆகுதுன்னா, சப்போஸ் டேனிலோ ஸ்டார்ட் பண்ணாருன்னா அவர் வந்து கொஞ்சம் வீக்கான பாயிண்டா இருக்காரு பிரேசில்ல. வெஸ்லி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது டிஃப்ரெண்ட். சப்போஸ் டேனிலோ ஆரம்பிச்சாங்கன்னா அந்த இடத்துல வந்து பிலால் எல் கனூஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாரு அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மொராக்கோல எடுத்துட்டீங்கன்னா அக்கிமி வந்து ஃபார்வர்டு தான் கோல் பண்ணணும், ஸ்ட்ரைக்கரா இது பண்ணணும், கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஜாஸ்தியா இருப்பாரு. அவர் கவரிங் வந்து சோஃபியான் அமர்பாத் தருவார். ஸோ அந்த இடத்துல வினிஷியஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறாரு கண்டிப்பா. ஏன்னா அந்த சைடு ட்ரூ பாஸ் இது போட போறாங்க. ஸோ 2 சைடும் ரைட் பேக்ல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறாங்க. அது ஒன்று. அப்புறம் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல வந்து பிரேசிலுக்கு கசிமீரோ, இங்க வந்து 2 பேரும் எல்ஐனையும் எப்படி விளையாடுறாங்கிறது ஒரு குரூஷியலா இருக்கும். இதுதான் வந்து மேட்சோட ஒரு இம்பாக்டே.
அப்புறம் சப்ஸ்டியூஷன்ஸும் வந்து ஏன்னா பெஞ்சில் நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க 2 டீமுக்கும். அதுவும் கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸை கரெக்டான டைமிங்ல எப்படி கொண்டு வர ஆன்சலோட்டி மாஸ்டர் டாக்டிஷியன் தான். ஸோ செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மாற்றுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கேமை சேஞ்ச் பண்ணுவாங்க. யார் யார் வரக்கான வாய்ப்பு இருக்கு பிரேசிலுக்கு? பிரேசிலுக்கு குன்யா அது டீமோட ஸ்கோரை பொறுத்துடா. சப்போஸ் நின்று இருந்தா குன்யா எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரூனோ குய்மாரிஸ் இது லூக்கஸ் பக்காட் எடுப்பாங்க. குன்யா வந்துட்டு எப்படி 11ஸ்ல வந்துருவார்ல 2-0 அப்படின்னு சப்போஸ் லீடிங்ல இருந்தா ப்ரூனோ குய்மாரிஸ் எடுக்க மாட்டாங்க. குன்யா அந்த மாதிரி மாத்திருப்பாங்க. சப்போஸ் டவுன் ஆயிட்டாங்க 0-1 0-2 ஆயிடுச்சுன்னா மொரோக்கோ லீட் எடுத்துட்டாங்கன்னா கசிமிரோ கூட எடுக்க வாய்ப்பு இருக்கு. அட்டாக்ல என்ரிகே இருக்காரு. என்ரிகே நல்ல குவாலிட்டியான ஒரு என்ரிகே கொஞ்சம் டிஃபென்சிவ் மைண்டட் தான். அது இது மார்டினெல்லி இருக்காரு. கேப்ரியல் மார்டினெல்லி அவருமே நல்ல ஸ்ட்ரைக்கர் தான். மார்டினெல்லி வந்து லெஃப்ட் விங்கர் தான். வினிசியஸ் சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா சப்போஸ் இது டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா கசிமிரோ எடுத்துட்டு வேற யாராச்சும் மாத்தணும். இல்ல லீட் ஆயிட்டாங்கன்னா கசிமிரோ எடுத்துட்டு ஃபேபினியோ கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. சாரி ப்ரூனோ குய்மாரிஸ் எடுத்துட்டு ஃபேபினியோ கொண்டு வர. இதெல்லாம் வந்து பிரேசிலோட டாக்டிக்கல் சேஞ்சஸ். இந்த சைடு பாத்தீங்கன்னா மொரோக்கோ சைடு பாத்தீங்கன்னா இவரே எடுத்துருவாரு. மஸ்ராய் எடுத்துருவாங்க. கண்டிப்பா சேஞ்ச் பண்ணுவாங்க. என்ன ஸ்கோர் லைனா இருந்தாலும் மஸ்ராய் சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்ட்ரைக்கர் கண்டிப்பா மாத்துவாங்க. மெயின் டிஃபெண்டர் அவரு. மஸ்ராய் டிஃபெண்டர் தான். பட் சிச்சுவேஷனை பொறுத்து எனக்கு சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு தோணுது. அதுக்கப்புறம் என்னன்னா இது ஆயுப் எல்கேபியை எடுத்துட்டு வேற ஸ்ட்ரைக்கரை கொண்டு வருவாங்க. அப்புறம் 2 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ஃபுல் மேட்ச் விளையாடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி ஒரு விங்க பிரஹீம் டியாஸ் எப்படி 11ஸ்ல வந்து எல் நஸ்ரி ஆடுவார்ல? யூசுப் எல் நஸ்ரி ஸ்குவாட்லயே இல்ல. அது ஏன்னா அதான் ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. ஏன்னா போன 2 வேர்ல்ட் கப்லயும் மொராக்கோ வந்தவரே அவர்தான். ஆமா அவரே இல்லாம விளையாண்டிருக்காங்களா? பஹ்ரைம் டியாஸ் இருக்காருல்ல வந்து ரைட் விங்கர். அவர் ஃபுல் மேட்ச் விளையாடுவார். ஆமா ரைட் விங்ல தான ஆடுவாரு. அவர் ஃபுல் மேட்ச் விளையாடுவாரு. ஸோ சேஞ்சஸ் வந்து லெஃப்ட் விங்கு, லெஃப்ட் பேக்கு, அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட், ஸ்ட்ரைக்கர், மேபி ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் சேஞ்ச் பண்ணலாம். டிபெண்டிங் இல்ல 4 சப்ஸ்டியூஷன் நிறுத்திடலாம். இந்த மாதிரிலாம் மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு பாக்குறோம். சரி 2 டீமோட பிளேயிங் ஸ்டைல் என்ன மாதிரி இருக்கும்? ஸோ இப்போ பிரேசிலோட வீக்னஸை இவங்க எப்படி இது பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ளைட் பண்ணுவாங்க? மொராக்கோட வீக்னஸை பிரேசில் எப்படி எக்ஸ்ப்ளைட் பண்ண வாய்ப்பு இருக்கு? இப்போ 2 டீம் ஸ்லோவாக ஆரம்பிப்பாங்க. எனர்ஜியை கண்டெயின் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா 2 பெரிய டீம் பூரா மிச்சம் வந்து ஸ்காட்லாண்ட் தான் பெருசு. ஹைட்டி 2 பேர் ஜெயிச்சிருவாங்க. லார்ஜ் கோல் டிஃபரன்ஸே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்ன மேட்சை ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக ஆரம்பிச்சு எனர்ஜியை சேவ் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க மிஸ்டேக் ஆகுதுங்கிறத இப்போ நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா ரைட் சைட் ஆஃப் த மிட்ஃபீல்ட்ல மொரோக்கோல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவாங்க. பிரேசில் வந்து எங்க இன்டர்செப்ட் பண்ணலாம், அப்படி எந்த இடத்துல இன்டர்செப்ட் பண்ணலாம் எப்படிங்கிறத அதுவும் மொரோக்கன் அனலிஸ்டும் சரி கோச்சஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. பிளேயிங் ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். கேம் ஒரு 15 இதுக்கு ஸ்லோவா விளையாடுவாங்க. பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்பீட் பண்ணலாம். பாலை செட் பண்ணிட்டு பாசிங் ரிதம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மேட்ச்ல கொண்டு வருவாங்க. எப்படியும் பொசிஷனிங் வைஸ் பார்த்தோம்னா பிரேசில் தான் எப்படி அதிகம் வச்சிருப்பாங்க. ஸோ மொராக்கோ மேக்ஸிமம் டிஃபென்ஸ் தான் பண்ணுவாங்க. கவுண்டர் அட்டாக் பண்றதுக்காக அந்த சான்சஸ் இருக்கு. மொராக்கோ வந்து பிரஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு பிளேயர் தான் கவுண்டர் பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு பிளேயர் தான் பிரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எனர்ஜி சேவ் பண்ணணும் அவங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே லூஸ் பண்ணிட்டு ஸ்காட்லாண்ட் கூட டேஞ்சர் இருக்கு. ஸோ அதனால வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. சப்போஸ் 3rd பிளேஸ் கிடைக்கலன்னா ரிஸ்க் ஆயிரும். மொராக்கோ வேர்ல்ட் கப் ஃபைனல் ரீச் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ சேஃபா விளையாடுவாங்க மொராக்கோ பிரேசிலை விட. ஸோ பிரஸிங் வந்து அவ்வளோக்கா எனர்ஜி சேவ் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. ரிசல்ட்டை பொறுத்து செகண்ட் ஹாஃப் அது மாறும். 1-0 2-0 0-0 இல்ல 0-2 என்ன வேணாலும் வரலாம். ஸோ அதை பொறுத்து செகண்ட் ஹாஃப் மாறும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஹை டெம்போ கேம். செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்பீடா இருக்க போகுது கண்டிப்பா. ஸோ பிரேசில் பொறுத்த வரைக்கும் நல்ல இண்டிவிஜுவல் குவாலிட்டி வச்சுருக்காங்க. நல்ல பெட்டர் அட்டாக்கிங் டெப்த் வந்து பிரேசிலில் தான் இருக்குது. மொராக்கோன்னு எடுத்துக்கிட்டோன்னா டிஃபென்சிவ் ஆர்கனைசேஷன் நல்லா வச்சுருக்காங்க. ப்ளஸ் டேஞ்சரஸ் கவுண்டர்ஸில் வந்துட்டு லாஸ்ட் டைமே டேஞ்சரஸாக இருந்திருக்காங்க. மொராக்கோ இப்போ லாஸ்ட் வேர்ல்டு கப்பில் விளாண்ட செமிஃபைனல் குவார்டர் ஃபைனல் எல்லாத்துலேயுமே வந்து அந்த மாதிரி தான் ஆடி இருக்காங்க. ஸோ இப்போ 2 டீமில் வந்து ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை மொராக்கோ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, பிரேசில் அதிகம் ஜெயிக்கிறக்கா, ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும்? பிரேசில் ஒரு கோல்ல டிஃபரன்ஸ் 1-0 2-0 2-1 இது மாதிரி தான் இருக்கும். அதிக கோல் போறது கஷ்டம். 2 கோல் கீப்பரும் இருக்காங்க ஸ்ட்ராங்கா. டிஃபென்ஸும் இருக்கு. மார்க்கினியோ அந்த மாதிரி இருக்கு. ஆனா 2 டீமும் கோல் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து 2-1 1-0 அப்படியே போகும். 3-2 இல்ல அதிக பிரேசில் அதிகமான டிஃபரன்ஸை ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் மொராக்கோ தான் பிரேசில் பீட் பண்ணியிருக்காங்க 2-1. ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. கோச் மாத்திருக்காங்க. 2023 அது பண்ணாங்க. கோச் மாறினதுக்கு அப்புறம் இல்லை. கோச் மாறுறதுக்கு முன்னாடி
இப்ப பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிஸ்கஷன் என்னன்னா செட் பீஸ்ல எப்படி எக்ஸ்பெக்ட் மொரோக்கோ கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. செட் பீஸ் எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா ரஃபினியா ஃப்ரீ கிக் எல்லாம் இருக்கு வாய்ப்பு இருக்கு. மொரோக்கோ அவ்வளோக்கா செட் பீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்ல. கார்னர் ஹெடர்ஸ்லாம் ரொம்ப இது அவ்வளோக்கா இது பண்ணது கிடையாது. நார்வே கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க 1-1 இது பாத்தீங்கன்னா இது லெஃப்ட் சைடு ஆஃப் த டிஃபெண்டிங்ல கொஞ்சம் இதா இருக்காங்க. மிட்ஃபீல்ட்ல ரைட் சைடுல பிரேக் ஆகுது. டிஃபென்ஸ் வரும்போது லெஃப்ட் சைடுல பிரேக் ஆயிருக்கு. ஆனா டீம் மாறும். ஃப்ரண்ட்ல வேற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ பிரேசில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ். நார்வே கூட ஆடினதை நான் பார்த்தேன் மொராக்கோ. பட் நார்வேவோட நல்லா தான் ஆடினாங்க. பட் இருந்தாலுமே வந்து நார்வே வந்து காம்படிட்டிவாக ஆடுறாங்கும்போது மேபி பிரேசில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மோஸ்ட் ப்ராபப்ளி. பட் இருந்தாலும் பிரேசில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கம்மியாக தான் இப்போ 1-0 2-0 அந்த மாதிரி தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி ட்ரா இருக்கும் வாய்ப்பு இருக்குது. மொராக்கோ 1-0 கூட ஜெயிக்கலாம், சொல்ல முடியாது எப்படி நடக்க போகுது அப்படின்னு. மொராக்கோ ஒன் கோல் லீட் எடுத்தாங்கன்னா ஃபுல் டிஃபென்ஸ் போயிடுவாங்க. ஆமாம், டிஃபென்ஸ் போயிடுவாங்க. ஃபுல் கவுண்டர் அட்டாக்ல தான் வரும் அப்புறம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ சேஃபான கேம் இப்போ நில் வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு 5% இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எதுவும் இது பண்ண வேண்டாம், அப்படியே பாலை இது பண்ணிட்டு நிறைய சீக்கிரட்டா சேஃபா விளையாடுவாங்க. அது பார்த்தாலே தெரியும், சொல்லிடலாம் இந்த மேட்ச் நில் தான் ஆக போகுது அப்படின்ட்டு. இதே இந்த மேட்ச் வந்து லீகோட லாஸ்ட்ல வருதுலாம் அப்படி சொல்லிடலாம். ஆனால் ஃபர்ஸ்ட்ல வரும்போது கொஞ்சம் ஏன் எப்படி டாக்டிக்ஸ் இருக்குன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. சரி, ஓகே, பார்ப்போம் நம்ம பிரேசில் அண்ட் மொராக்கோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி அடுத்த முக்கியமான மேட்சஸ்க்கு நம்ம வரிசையாக வீடியோஸ் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் கபில் முருகேஷ் அண்ட் கௌதம்.